வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி இந்த நானிலத்துல மருதம் அப்படிங்கிறது மக்களுக்கு சோறு போடுறதுக்கு, பெருமளவான மக்களுக்கு சோறு போடுறதுக்கான வேளாண்மை நடக்கிற இடம் மருதம். அதனால வேளாண்மை எப்போ நடக்கும்? அதுக்கு முதல் தேவை என்ன? நல்ல மண், அந்த மண்ணுக்கு தொடர்ந்து வருகின்ற நீர். அதனால நீரின் ரமையாது உலகு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். அப்போ நீர் எங்கேருந்து வர்றது? குளம் குட்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிரந்தரமாக நீர் வருவதுங்கிறதுக்கு ஜீவநதின்னு சொல்றோமே, அப்படிப்பட்ட ஆறுகள் இருக்கணும். தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகள் இல்லை. காவேரியே இன்னொரு இடத்துல இருந்து உற்பத்தியாக வருது. இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒரே ஒரு பெரிய நதின்னு சொல்லலாம் நீங்கள் பொருணை நதி, தாமிரபரணி அப்படிங்கிற பொருணை நதி சொல்லலாம். மற்றபடி வைகை அந்த காலத்தில் ஓரளவுக்கு நல்ல நதியாக இருந்தது. அதனுடைய கரையில் மதுரை இருந்தது, நாகரிகம் செழித்து வளர்ந்தது. பொதுவாக இந்த நதிகள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதற்கு அருகில் தான், உலகத்திலேயே பார்த்தாலும் அதே கதை தான். நைல் நதிக்கு அருகில் தான் அந்த மாதிரியான ஒரு பாலைவனத்தில் எகிப்து நாகரிகம் செழித்து வளர்ந்தது. இது மாதிரி சிந்து நதிக்கு பக்கத்தில் தான் சிந்து அந்த நாகரிகம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இதெல்லாம் வர்ற காலத்தில் சிந்து நதி இருந்திருக்கணும் இல்லையா? அதே மாதிரி நமக்கு காவேரி, வைகை, பொருணை, பாலாறு இந்த மாதிரியெல்லாம் நதிகள் இருக்குது. முதல்ல இந்த நதிகளுடைய பேரே அவங்க ரொம்ப சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. இப்போ காவேரிக்கு பொன்னி அப்படின்னு சொல்லி, பொன் அடிப்படையை வச்சு பொன்னி, ஏனென்றால் பொன்னை விளைவிப்பவள், பொருளை விளைவிப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதே மாதிரி வைகை ரொம்ப பெரிய வளத்தை தருது அப்படிங்கிறதுனால வைகையை பற்றியும் பொய்யா குலக்கொடி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் மதுரையில் எப்படி விவசாயம் நடந்ததுன்னா, அந்த அளவுக்கு நெல் வந்தோடனே நெல்லை அடிப்பாங்களே, அந்த நெல்லை அடிக்கிறதுக்கான மாடுகளை வச்சு அடித்தா சரி மாளலையாம். அதனால மாடுகட்டி போரடித்து மாளாது சென்னல் என்று ஆணைகட்டி போரடித்த அழகான தென்மதுரை அப்படின்னு பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட வளத்துக்கெல்லாம் காரணம் வைகை நதி தான். அதை தவிர பாலாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு நம்ம தமிழகத்துக்குள்ளே இருக்குது. இந்த பாலாறு பெரிய பிரவாகம் எடுத்து வர்றதில்லை, அங்கங்கே உள்ள ஊற்றினால் வர்றதுனால அமைதியாக ஓடுற நதி பாலாறு. ராமநாதபுரத்தில் தேனாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது. அது எப்படி தேனை சொட்டு சொட்டாக அருந்தி நம்ம சுகப்படுவோமோ அது மாதிரி ரொம்ப சின்ன ஆறான அதனுடைய நீரை சொட்டு சொட்டாக எடுத்து பாசனம் செய்வித்தார்கள் அப்படிங்கிற பொருளில் தேனாறுன்னு சொல்லியிருக்கு. இப்போது திருவையாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. குற்றாலத்தில் சித்ரா நதியோட சிறுநதி கோதண்டராம நதின்னு சொல்லி ஒரு நதி இருக்கு. இந்த கோதண்டராம நதிங்கிறது ஒரு புராண கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா, ஒரு குளத்திலிருந்து பொய்கையிலிருந்து சுரந்து வந்ததுனால அதுக்கு கயத்து ஆறு, கயம்ங்கிறது குளம், கயத்து ஆறுன்னு சொல்லி பேர். இப்போ அந்த ஆறு காணாமல் போயிடுச்சு. ஆனால் கயத்தாறு அப்படிங்கிற இடம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அரங்கம்ங்கிறது என்ன? துருத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றின் நடுவே அமைந்த இடைக்குறை, அதை ரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரங்கம், திருவரங்கம் அப்படி தான் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் சோழ நாட்டில் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு குற்றாலம் இருக்குது. அதுக்கு பேரே திருத்துருத்தி. முதல்ல துருத்தின்னு பேர், அடுத்து மூவர் பாடிய பதிகம்ங்கிறதுனால அதுக்கு திருத்துருத்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. அது தவிர ஆறுகள் கூடுற இடம் இருக்கே, அதுக்கு கூடல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், எல்லாமே காரண பெயர்கள், ஒரு காரணத்தின் அடிப்படையில் அமைந்த பெயர்கள் அப்படிங்கிறதா இதில் முக்கியம். அப்போ 3 ஆறுகள் கூடுகிற இடம் நெல்லையில் இருக்கு. என்னென்ன ஆறு? பொருணை நதி, சித்ரா நதி, கயத்தாறு. இந்த 3 ஆறும் கூடுற இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? முக்கூடல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதே மாதிரி சோழ நாட்டில் கெடிலம், உப்பனாறு, இந்த 2 ஆறும் கூடுற இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? கூடலூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இதை தவிர நதி இருக்கு, அதுக்கப்புறம் மதகுகள் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான நீர்நிலைகள் இருக்கு இல்லையா? ஓடை, அதுக்கு மதகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதகு அப்படிங்கிற அடிப்படையில் வந்த பேர் தான் பத்த மடை. அதே மாதிரி ஏரி, ஏரி இருந்த இடம்ல பாண்டிய மன்னர்களை புகழும் விதமாக மாறனேரி, பல்லவ மன்னனை புகழும் விதமாக பல்லவன் ஏரி, தொண்டை நாட்டில் திரையன் என்ற மன்னவனை புகழும் விதமாக திறனேரி. அதே மாதிரி பேரிங்கிறது என்னது? பேரேரி அப்படிங்கிறது சிதைந்தது தான் பேரி.
அந்த பேரிங்கிற ஊர் எங்கே இருக்குது? சீவலப்பேரி அப்படிங்கிறது சீவலப்பேரேரி அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி வந்து சிதைந்து சீவலப்பேரி அப்படின்னு இருக்கு. மதுராந்தகப்பேரி, சுந்தர சோழ பேரேரி அப்படின்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, தம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையை பார்த்து அதற்கு பொருத்தமான அளவில் பெயரிடுவதாகத்தான் ஆதி காலத்திலிருந்தே தமிழர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதை வேறு வழியில் சொல்வதென்றால், தேவர் குவைட் லாஜிக்கல் இன் தேர் அப்ரோச். அவர்கள் எதையுமே வந்து தர்க்க ரீதியாக அணுகினார்கள், பகுத்தறிவோடு அணுகினார்கள். ஒரு எடுகுறி பெயராக இடுவதென்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்ததில்லை அப்படிங்கிறதோட இன்னைக்கு பிடிச்சுக்குவோம். வணக்கம்.